Hi guys, YouTube tips நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட YouTube சேனலை வேற லெவல்ல grow பண்றதுக்கான ஒரு சூப்பரான பெஸ்டான அப்ளிகேஷனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணீங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பலையும் ஆன் பண்ணீங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா டியூபடி. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா யூடியூபர் எல்லாருக்குமே இந்த அப்ளிகேஷனை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்றது மூலமா பார்த்தீங்கன்னா உங்க சேனல்ல சப்ஸ்கிரைபர், வியூஸ், வாட்ச் டைம் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதனால் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருக்கீங்க, யூடியூப்பில் ஏதாச்சும் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் உங்களோட டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷன், டேகு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா, நீங்கள் உங்களுக்கும் மேலே ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனல் பெரிய யூடியூபர் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு தான் நீங்கள் செக் பண்ணிப்பீங்க. ப்ரோ நான் என்னோட சேனலில் டைட்டில் கரெக்டாக இருக்கா, டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக இருக்கா, டேகு கரெக்டாக இருக்கா, தம்ப்நெயில் கரெக்டாக இருக்கா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்டையுமே எதுவுமே கேட்க வேணாம். நீங்களாகவே இந்த யூடியூப் சேனலில் உங்கள் சேனல் நீங்களாகவே வீடியோ அப்லோட் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனை உங்களுக்கு செக் பண்ணி சொல்லிடும். இந்த அப்ளிகேஷன்லேயே உங்கள் எப்படி இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, நம்ம சேனல் எப்படி க்ரோ பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும். மேலே உங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க எல்லாமே காட்டிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூடியூப்பில் எத்தனை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க, அந்த வீடியோக்கு எவ்வளோ வியூஸு, எவ்வளோ லைக்கு, எவ்வளோ கமெண்ட் வந்திருக்கு எல்லாமே இந்த அப்ளிகேஷனை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பார்த்தாலே தெரியும். எக்ஸ்ட்ரா எவ்வளோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எவ்வளோ வியூஸ் போயிருக்கு. இந்த வீடியோவில் 15 வியூஸ் இன்றைக்கி போயிருக்கு. இந்த வீடியோவில் 19 வியூஸ் போயிருக்கு. இந்த வீடியோவில் 33 வியூஸ் போயிருக்கு. இந்த வீடியோவுக்கு வியூஸ் போகலை இன்றைக்கி. அது எல்லாமே இந்த அப்ளிகேஷனை உங்களுக்கு செக் பண்ணி சொல்லிடும். நீங்கள் 10 நாளைக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு எல்லாமே இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு செக் பண்ணி சொல்லிடும். இந்த அப்ளிகேஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன், டேக் எல்லாமே எப்படி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ கிளிக் பண்ணிங்க. நீங்கள் எந்த வீடியோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்க. நான் கிளிக் பண்ணுறேன் ஒரு வீடியோ. இந்த வீடியோ கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்லோடிய தம்ப்நெயில் இருக்குது. இதில் க்ரீன் கலரில் ஒரு டிக்கு மாதிரி இருக்குது பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட தம்ப்நெயில் கரெக்டாக நான் கொடுத்துருக்கேன், ஹை குவாலிட்டியில் கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட் டு யுவர் டைட்டில், டேக் டைட்டில்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் வீடியோக்கு நான் டேக்லேருந்து 2 டைட்டில்லேருந்து 2 டேக் நான் கரெக்டாக கொடுத்துட்டேன். அதனால் எனக்கு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டிக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நான் கரெக்டாக என்னோட வீடியோக்கு நான் பயன்படுத்தியிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதே இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆரம்ப கட்ட யூடியூபர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். அவங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அவங்க சேனல் நல்லா க்ரோ ஆகும். யாராச்சும் ஏதாச்சும் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் உங்கள் வீடியோ அவங்களுக்கு சஜஷனில் போகும். அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. ஒரு 5லேருந்து ஒரு 7 லைனுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. அப்படி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க தெரியலனா இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப் டிப்ஸ் தமிழ் தான். யூடியூப் டிப்ஸ் தமிழ் 2021 சேனல் க்ரோ டிப்ஸு இதுமாரி போட்டு ஒரு 7 லைனுக்கு ஃபுல் பண்ணிவிடுங்க. எக்ஸாம்லாம் நீங்கள் கதை அடிக்கிற மாதிரி டிஸ்கிரிப்ஷனும் கதை அடிச்சு விட்ருங்க. நீங்கள் எப்படி நீங்கள் வீடியோவில் என்ன சொல்கிறீங்களோ அதை ஒரு பேராகிராஃபாக ஃபுல் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைட்டில் லென்த்துன்னு இருக்குது. டைட்டில் லென்த் எனக்கு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. டைட்டில் 100 வார்த்தையை கொடுக்கணும். நான் ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக் லென்த்து பற்றி எனக்கு இது போகலை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் டு கார்டு இதில் எனக்கு கொடுத்துருக்கேன். எண்டு ஸ்க்ரீன் செட் பண்ணல, பிளேலிஸ்ட்டு செட் பண்ணல. என்னோட வீடியோ நான் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 10க்கு 9 கரெக்டாக இருக்குது. 1 மட்டும் நான் தப்பாக கொடுத்துருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நான் ஷேர் பண்ணலை. அவ்வளோதான். இதே நான் வேறு வீடியோ கிளிக் பண்ணி காட்டுறேன். என்னோட பழைய வீடியோனா பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. என்னோட பழைய வீடியோ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோக்கெலாம் நான் தம்ப்நெயில் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுவும் தம்ப்நெயில் நல்லா தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நான் கரெக்டாக கொடுக்கல. அதனால் எனக்கு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. டைட்டில் லென்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கேன். அதனால் இதுக்கும் எனக்கு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆட் டு கார்டு இதுக்கும் எனக்கு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணல, எல்லோ கலர். இதில் பார்த்தீங்கன்னா 10க்கு 4 தான் கரெக்டாக இருக்குது. பேலன்ஸ் 6 சரியில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நான் ஃபஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வச்சு காட்டிடுறேன். இதில் ஏதாச்சும் ஒரு வீடியோ நான் கிளிக் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு உள்ள வீடியோவே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று அப்லோட் பண்ண வீடியோ நான் கிளிக் பண்ணுறேன், அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேக் இருக்குது, இதில் வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டேக்குன்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேக் வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் டேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட வீடியோக்கு என்னென்ன டேக் செட் பண்ணியிருக்கீங்க எல்லாமே வந்து இதில் பார்த்துக்கலாம். இதில் வந்து எந்தெந்த டேக் வந்து ரேங்கிங்கில் இருக்குது எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது ரேங்கிங்கில் உள்ள ஒரு டேக் வந்து என்னோட வீடியோக்கு நான் பயன்படுத்தியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பெஸ்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப் 2021 தமிழ்னு கொடுத்துருக்கேன். இது வந்து 3வது ரேங்கிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவாஸ் யூடியூப் டிப்ஸ்னு ஒரு டேக் கொடுத்துருக்கேன். இதுவும் வந்து 3வது ரேங்கிங்கில் இருக்குது. இதெல்லாம் வந்து என்னோட டேக் வந்து பயன்படுத்தியிருக்காங்க, நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க இந்த இதை போட்டுட்டு. அதே நான் இப்போ வந்து வேறு ஒரு வீடியோ கிளிக் பண்ணி அதுலேயும் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு டேகு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லோடிங் ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் செக் பண்ணி சொல்லும் நமக்கு. நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால் கொஞ்சம் செக் பண்ண கொஞ்சம் லேட் ஆகுது. அதேமாரி வந்து நீங்கள் எந்தெந்த வீடியோக்கு எந்தெந்த டேக் கொடுத்துருக்கீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பெஸ்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப் 2021 அப்படின்னு போட்டு 3வது இந்த வீடியோ தான் நான் கிளிக் பண்ணி காட்டிட்டேன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி. சாரி, நான் வேறு வீடியோ வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளிக் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து எந்தெந்த டேக் வந்து ரேங்கிங்கில் இருக்குது எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்கள் சேனல் வந்து வேறு லெவலில் வந்து நீங்கள் க்ரோ பண்ணலாம். இதில் வந்து டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷன், டேகு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷனே சொல்லிடும். அதே வந்து உங்களுக்கு எல்லோ கலர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் தம்ப்நெயில் வந்து வேறு லெவலில் எதாச்சும் நீங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து செக் பண்ணிங்க. செக் பண்ணினப்போ ஏதாச்சும் தவறு இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் சரி பண்ணிங்க. உங்கள் சேனலுக்கு க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேக்குமே வந்து ரேங்கிங்கில் இல்லை. நிவாஸ் யூடியூப் டிப்ஸ்னு ஒரு டேக் மட்டும் 5வது ரேங்கிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சைடில் ப்ரோமோ இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் லாஸ்ட்டில் வீடியோ லிஸ்டிக்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோக்கு எவ்வளோ வியூஸு, எவ்வளோ டிஸ்லைக்கு, எவ்வளோ கமெண்டு, டேக்லேருந்து எவ்வளோ டேக் மாதிரி ரெடி பண்ணியிருக்கு, டிஸ்கிரிப்ஷன்லேருந்து எத்தனை டேக் இருக்குது எல்லாமே வந்து இதில் வந்து செக் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில். அதுக்கப்புறம் நான் வந்து ஹோம் வந்துடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டுன்னு இருக்கு பாருங்க, இந்த கமாண்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கமாண்ட் வந்திருக்கு எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷன்லேயே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டுடியோ அப்ளிகேஷன் மாதிரியே தான் இதுவும். உங்களுக்கு வந்து இதுலேயே நீங்கள் ரிப்ளை பண்ணுறதாலும் ரிப்ளை பண்ணிக்கலாம். ஒயிட் ஸ்டுடியோ ஆப் இருக்குது பாருங்கள், அதே மாதிரி தான் இதுவும். இதில் வந்து எவ்வளோ கமாண்ட் எல்லாமே பார்த்துட்டு இதில் நீங்கள் ரிப்ளை பண்ணுறதா இருந்தால் கூட அப்படியே ரிப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்பெயின் அப்படின்னு இருக்கும், மில்ஸ்டைன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 65,000 வியூஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கேன். மே 3ஆம் தேதி வந்து 65,000 வியூஸ் வந்து நான் ரீச் பண்ணியிருக்கேன். அது அப்படியே வந்து எனக்கு சொல்லிடுறாங்க. 200 வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 200 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1700 சப்ஸ்கிரைபர் வந்து நான் ரீச் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து இதில் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்னு போட்டு 1800 இருக்குது. நான் வந்து 1800 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 சப்ஸ்கிரைபர் வந்து கம்மியாக இருக்காங்க அப்படின்னு வந்து காட்டுது சப்ஸ்கிரைபரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூஸில் பார்த்தீங்கன்னா 70,000 வியூஸ் வந்து நான் ரீச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3375 வியூஸ் மட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து காட்டுது. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்லோடில் பார்த்தீங்கன்னா 225 வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு 21 வீடியோ மட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னு எல்லாமே சொல்லிடுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் எப்பப்போ 1000 சப்ஸ்கிரைபர் எல்லாமே ரீச் பண்ணுறது எல்லாமே வந்து இதில் வந்து சொல்லிடுறாங்க. இதில் வந்து இதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருந்தால் கூட இதை வச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக உங்களுக்கு கொடுப்பாங்க. இது அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறதா கூட ஸ்டேட்டஸ் வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நமக்கு தேவையில்லை. இதில் லாஸ்ட்டாக உள்ளது கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களோட ஐடி எல்லாமே வந்துடும். இந்த அப்ளிகேஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் க்ரோ பண்ணலாமான்னு கேட்டால் நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக தாராளமாக நம்ம சேனலில் வேறு லெவலில் வந்து க்ரோ பண்ணலாம். நீங்கள் வந்து ஆரம்ப கட்ட பிகினர் யூடியூபராக இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தவறுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேகு இது மட்டும் தான் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டீங்க. அதனால தான் உங்கள் சேனல் வந்து க்ரோ ஆகாது. நீங்கள் வந்து டைட்டில் எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக கரெக்டாக இருக்கா இல்லையா எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நான் கூட ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் என்னோடய சேனல் வந்து டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷன், டேகு எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் நான் வந்து செக் பண்ணிப்பேன். இந்த அப்ளிகேஷன் எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளையும் ஆன் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். உங்களுக்கு யூடியூப் சொந்தமாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான தீர்வு வந்து இந்த சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.